காய்ஸ் வணக்கம். நம்ம பழைய பேஷண்டான அண்ணன் சாட்டையை வந்து கொஞ்ச நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வைங்க. அண்ணனுக்கு அப்புறம் வருவோம். ஒரு புது பேஷண்ட் ஒன்று வந்திருக்கு, அதை அட்மிட் பண்ணுங்க. யாருன்னு கேக்குறீங்களா? இந்த ஜோக்கர் பிரதர்ஸ்னு ஒரு 2 பேர் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. கண்ணாடி போட்டுக்கிட்டு, கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு, மைக்க கையில வச்சுட்டு தேட்டரா நின்றுக்கிட்டு நல்லா இருக்க படத்து நல்லா இல்ல அப்படி சொன்னாதான் வியூஸ் வருதுன்றதுக்காண்டி அதெல்லாம் ஒன்று வளரி கிடப்பாங்க. அண்ணன் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு நம்மளை பத்தி. என்னன்னா, தமிழக வெற்றிக்கார ஒருத்தர் செய்தி தொடர்பாளர் வந்து நீங்க அதாவது நம்ம தலைவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாருல நேற்று, அதுல எரிச்சல் தாங்க முடியல இவங்களுக்கு. அந்த எரிச்சல்னால வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி செய்தி தொடர்பாளர் உங்க செய்தி தொடர்பாளர் மேல வந்து ஒரு 7 வழக்கு பிரிவு கீழே வந்து கேஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்து திருச்சியில ஒருத்தர் வந்து ஸ்பா நடத்தினாரு, அவர் மேல கேஸ் இருக்குன்னு வந்து போற போக்குல ஒரு பொய்யை வந்து அந்த பீஸ் அள்ளி போட்டிருக்கு. அதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுத்துடணும் இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ நடந்தது, அதுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது, அது உங்ககிட்ட நம்ம பேசணும், அதுக்கு வருத்தம் தெரிவிச்சோம், அது முடிஞ்சு போச்சு. இப்ப அவங்க கூட நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க கிட்டே நம்ம இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். அந்த இஷ்யூ அதோட முடிஞ்சு போயிடுச்சு. அது நம்ம மேல எதனா கேஸ் நடந்ததா, நம்மளை கைது பண்ணாங்களா, ஜெயில போட்டாங்களா, அதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது, எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. நம்ம பேசணும், அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, அது முடிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி வந்து நம்ம நிர்வாகி மேல வந்து ஒருத்தர் அலிகேஷன் வைக்கிறாரு. அவரு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வந்து அவர் ஸ்பா நடத்தினாரு, அவர் வந்து கைது பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்க மாவட்ட தலைவராக வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சாரு. அவர் மேல வந்து ஒரு அலிகேஷன் வச்சாங்க. அது வந்து அவரு வந்து விசாரணை பண்ணாங்க. அவர் மேல எந்த ஒரு தவறு இல்லைன்னா அவர் விடுதலை வந்துட்டாரு. அதுக்கப்புறமா தான் திரும்ப அந்த பதவி வந்து அவருக்கு வழங்கப்படுது. இப்படி போற போக்குல வந்து ஒரு ப்ரொபகண்டா பண்றது பாத்தீங்களா? இந்த மாதிரி ஆட்களை வந்து கூட வச்சிருக்காங்க. நாளைக்கு யாருன்னா வந்தா கூட அவங்களோட குற்ற பின்னணின்னா நீங்க விசாரிப்பாங்க, இவங்க எடுப்பாங்க. இவங்களும் அவங்களும் 2 பேரும் சலிச்சவங்க கிடையாது. அங்க ஒரு குரூப் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும், இவங்க வந்து உள்ள பூந்து வந்து இவங்க மேல எதனா ஒரு கேஸோ கச்சேரியோ வேற எதனா ஒரு பிரச்சனைகள் இருக்கான்னு அலசி ஆராய்ச்சி தான் இவங்களுக்கு வேலை. உருப்படியா ஒருத்தா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வா, நம்ம ஜாலியா உட்காந்து பேசுவோம். நமக்கு வந்து இப்ப டைம் பாஸ் பண்றதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீ வந்து நடுவில் வந்து இங்க குறுக்க மறுக்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்கலாம் இருக்காது. இது அரசியல், உங்களுக்கு சினிமா ரிவ்யூ கிடையாது, புரியுதா? தேட்டர் வாசல்னு கூவறதுக்கு இது சினிமா ரிவ்யூ கிடையாது, இது வந்து அரசியல். ஒர்த்தா ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு கரெக்டான டேட்டாவோட ஒரு அலிகேஷன் எங்க தளபதி மேல வைக்க முடிஞ்சா வை, நம்ம விவாதம் பண்ணுவோம். ஓகேவா? அப்புறம் நம்ம இதை பத்தி ஜாலியா பேசலாம். ஓகேவா? பாய். அடுத்து நம்ம பார்க்க போற எபிசோட் தான் ரொம்ப காமெடி, இருக்கிறதுல செம காமெடி. இதுதான் என்ன இருக்குது, இவங்க மேடை போட்டு வந்து அதானி அம்பானி நாங்க ஒழிக்கணும், இவங்க தான் வந்து இந்தியா வந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 2 பேரும் முதலாளி கிட்ட தான் வந்து இந்தியா மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி போற இடம்லாம் மைக்க போட்டு ஆ ஊன்னு கத்திட்டு அதானி வீட்டுக்கு கூப்பிட்டு டீ டிஃபன் காப்பி எல்லாம் கொடுத்ததா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை பத்தி சிஎம் கிட்ட எதனா கேட்க போனா டாடா பை பாய் சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. சரி, என்னதான்டா நடந்ததுன்னு பார்த்தா, அதானி வந்து அவருக்கு ஏதோ வேலை ஆகணும் போல இருக்குதுங்க. 5 ஸ்டேட்டுக்கு வந்து லஞ்சத்தை கொடுத்துருக்கா அப்படி மனுஷன். அண்ணன் அதானி என்ன பண்ணிரு, இப்ப அண்ணன் ஆயிட்டாரு அவருக்கு. ஏன்னா வந்து இப்போ அவங்களுக்குள்ள ஒரு உறவு வந்துருச்சு, நட்பு பாசம், நட்புக்காக அப்படி எல்லாம் அவங்க வந்து இப்போ வீசக்கார நண்பா மாதிரி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்து திட்டுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள செம டீலிங் இருக்குது. அண்ணன் அதான் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, 5 ஸ்டேட்டுக்கு வந்து லஞ்சத்தை கொடுத்துருக்காரு. அது எதுக்காக கொடுத்தாரு என்னன்றதெல்லாம் நான் அப்புறம் டீட்டெயிலா சொல்றேன். லஞ்சத்தை கொடுத்துருக்காரு. லஞ்சத்தை கொடுத்துட்டு இங்க பாத்தியா நம்ம இந்தியாவில வந்து ஒரு கம்பெனி எங்களுக்கு சும்மா சாமியா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா போயிருக்கா. அப்படி அமெரிக்கா போயிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்றேன் சொல்லி ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்காரு. அங்க வந்து மாட்டிக்கினாரு. மாட்டிக்கினவன் என்ன பண்ணிருக்கிறான், இந்தியாவில் இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறேன், இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறேன், இரவில் வாங்கினார்கள் அவர் பகலில் வாங்கினார்கள் சொல்லிட்டு அந்த போன்ல வந்து மொத்த ப்ரூஃபும் அந்த வடிவில் காமெடி ஒண்ணு பாப்பீங்க பாரு, போற வழி ஃபுல்லா மிளகா பொடி தூக்கிட்டு போவான் பாரு. அந்த மாதிரி வழி ஃபுல்லா வந்து யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்த, எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்குது. இதுல தமிழ்நாட்டுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வந்து இத்தனை லஞ்சம் இத்தனை கோடி நான் பணம் கொடுத்திருக்கிறதாவும் அதுல எழுதிட்டு தான் சொல்றாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டு யார்கிட்ட இருக்கு, நம்ம வாழும் வள்ளல் கிட்ட இருக்கு. இப்படி வந்து வேகையா மாட்டினுக்கிறாங்க. அதானின்னு சொன்னாலே வந்து அரண்டு ஓடுறாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இவங்க ரொம்ப நூதனமா ஒரு பதில் சொல்றாங்க. யாரு? பாயாசம் பாய்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏங்க, உலகத்திலேயே பெரிய பணக்காரருங்க அதானி, ஒரு நாட்டோட சிஎம் வந்து பாக்குறதுல அவ்வளவு பெரிய விஷயமா? ஒத்துக்கோ, பார்த்ததா ஒத்துக்கப்பா. அதே ஒத்துக்கத்து நீங்க பயப்படுறீங்க. நிருபர்கள் கேள்வி கேட்டாலே நீங்க வந்து வட்டா மாமே கிளம்பிடுறீங்க. அதை பத்தி எதையுமே நீங்க பேச மாட்டீங்க. இப்போ அங்க FBI வந்து கேஸ போட்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட்டை போட்டுக்கிறாங்க, அரெஸ்ட் வாரண்ட்டும் கொடுத்துட்டு தான் சொல்றாங்க. இப்போ வந்து இது வந்து இவங்களுக்கு வந்து என்ன பேசுறது தெரியாம திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அரண்டு போயிருக்காங்க. இதை பத்தி எல்லாம் வந்து இந்த ஜோக்கர் பிரதர்ஸ் எல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் பேசினா ரிமிட் விழும் கன்ஃபார்மான்னு. அதை பத்தி எல்லாம் பேசல. இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இப்ப மாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததா சொல்றாங்க. அது எவ்வளவு கொடுத்தாங்க, எத்தனை கோடி கொடுத்தாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு முழு விவரமா டேட்டாவோட வரும். அப்ப நம்ம பார்க்க போறோம். வரும் நாட்கள்ல மிகப்பெரிய முரட்டு ஃபண்ட் இருக்கு, அது மட்டும் கன்ஃபார்ம் வச்சுங்களேன். பண்ற தப்பையும் ஒழுங்கா பண்ணாம மாட்டிக்கிறாங்க இவங்க. இப்படி வந்து பி டீம் நம்ம தளபதி பார்த்து சொல்றாங்க,
தளபதி கரெக்டா சொன்னாருங்க மாநாட்டுல. இவங்க வந்து மேடை போட்டு பாசிச பாஜகன்னு சொல்றது, அண்டர் கிரவுண்ட்ல டீலிங்க போட்டுக்கிறது கரெக்டா தீர்க்கதரிசிங்க நம்ம தலைவர். இன்னைக்கு சொன்ன மாதிரியே வந்து அதானி கூட கூட்டணி வச்சு இவங்க வேலை பார்த்துதான் சொல்றாங்க. கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. பாத்தியா கண்ணாத்தா எப்படி செத்தா, அந்த மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டியா இல்லையா, டீ குடுத்தியா இல்லையா, நீங்க பாத்தீங்களா இல்லையா, பேசுறீங்களா இல்லையா. அது ஒரு நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர் வேற தனி விமானத்துல போனதாகவும் கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவர் ஒரு பக்கம் அடிக்கிறாரு. எதுக்குமே பதில் சொல்ல முடியல. இப்ப இவங்க முரட்டுத்தனமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இவங்களால ஒண்ணு என்ன சொல்லணும்னு தெரியல. இதை நம்ம போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலே நம்ம 26ல ஜம்முன்னு ஓட்டு வாங்கிடலாம். இப்படி போற போக்கெல்லாம் ஒரு பிரச்சனை எடுத்து வச்சிருக்காங்களா. இது இன்டர்நேஷனல் லெவல் பிரச்சனை. அதான் இது இன்னும் வரும் நாட்கள்ல பாருங்க, இது மிகப்பெரிய கண்டென்ட்டா மாற போது. இவங்க ஊபிஸ் பாயாசம் பாயசம் கதற போறாங்க. அது உண்மை. இப்ப இன்னொரு பிரச்சனை வந்து ரொம்ப பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. வேளச்சேரி மக்களை வந்து ஆக்கிரமிப்பு இடத்துல இருக்காங்க, அங்கிருந்து அவங்களை வந்து வெளியேற்றணும்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து திராவிட மாடல் அரசு, அனைவருக்குமான அரசு, நாங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஓட்டை வாங்கிவிட்டு இப்ப நீங்க அங்க வந்து கிளம்புங்கடான்றாங்க. அவங்க இருக்கிற மக்களோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா, ஏங்க நாங்க 40 வருஷமா அங்க இருக்கோங்க, 80 வருஷமா நாங்க அங்க இருக்கோங்க, எங்களுக்கு வந்து நீங்க ஏன் வெளியே போக சொல்றீங்க? இது ஆக்கிரமிப்பு இடமா இருந்தா நீங்க எதுக்கு இங்க பட்டா கொடுக்குறீங்க? எங்களுக்கு எதுக்கு சொத்து வரி வாங்குறீங்க? நீங்க எதுக்கு இபி கனெக்ஷன் கொடுக்குறீங்க? இப்படி நாங்க இங்கே வாழ்ந்துட்டோம், இப்ப எங்களுக்கு தூக்கின்னு போயிட்டு நீங்க வேற இடத்துல போட்டீங்கன்னா எப்படி வாழ்வோன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. எங்க வேளச்சேரியில இருக்கக்கூடிய பீனிக்ஸ் மாலுக்கு நீங்க அனுமதி கொடுத்திருக்கீங்க, அதை காலி பண்ண நீங்க சொல்ல மாட்டீங்க, எங்களை மட்டும் நீங்க ஏன் வந்து இப்படி உயிரை எடுக்கிறீங்கன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொற்றமழையில. இத பத்தி யாருமே இது வரைக்கும் வாயே திறக்க மாட்டாங்க. அங்க திருமுருகன் காந்தியில இருந்து இருக்கட்டும், பிஜேபியோட ஆட்கள் இருக்கட்டும், பல கட்சி சார்ந்தவர்கள் போயிட்டு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அங்க அந்த மக்களோட மக்களா நிக்கிறாங்க, அவங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க, ஆதரவா நிக்கிறாங்க. ஆளும் தரப்பு திமுக சைட்ல இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு குரலும் வரல. ஏன் எதுக்கு இந்த கள்ள மௌனம்? பேசலாம்ல. நீங்க ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்ச மக்கள் வந்து அங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா, ஏன் பேசல? அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து எங்க போனாருன்னு தெரியல, போன போட்டா சுவிட்ச் ஆஃப் வருதான். என்ன மாதிரி ஓட்டு போ அங்க காங்கிரஸ் எம்எல்ஏவா, அது போன் போட்டா சுவிட்ச் ஆஃப் வருதான், அது கேலி. இப்படி மக்களை வந்து தொடர்ந்து நசுக்கக்கூடிய, அவங்களை வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு அரசா இந்த அரசு இருக்கு. ஒரு பக்கம் பாசிசம் சொல்லிட்டு பெரிய பெரிய ஆளுங்க கூட கூட்டணி, அதானி அம்பானி கூட கூட்டணி, இந்த பக்கம் வந்துட்டு நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணணும். எதுக்கு நீங்க ஆக்கிரமிப்பு பண்றீங்க கேட்டா ஏதோ போட்டு விட போறாங்க. இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க? அதானி கிட்ட வாங்கின பணத்தை வந்து இந்தாடா பணம் வாடாண்டான்னு ஒரு ஸ்டேட்டோட சிஎம் வந்து திருப்பி கொடுத்திருக்காரு. கொடுப்பீங்களா? முடியுமா? ஃபர்ஸ்ட் சந்திச்சதே நீங்க ஆமாவா இல்லையான்னு வாய் திறக்க மாட்டீங்க. கப்பு சிப்புனுக்குறாங்க எல்லா பக்கமும். சோசியல் மீடியாலும் வாய் திறக்க மாட்டாங்க. நம்ம ஐயா முதலமைச்சர் அதை பத்தி எதுவும் வாய் திறக்க மாட்டாரு, ரொம்ப அமைதியா இருக்காங்க. இது பூதாகரமா வெடிக்க போகுது. இப்படி மக்களோட பிரச்சனையை பத்தி இவங்க எதுவும் பேச மாட்டாங்க. இப்படி வந்து மடைமாற்ற வேலை, ஏதாச்சும் நம்ம ஒரு அலிகேஷனோ ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு நம்ம வைக்கிறோம்னா அதுக்கு நம்ம மேல வந்து ஒண்ணு ஆதாரமா பேசணும், இல்லையா அபிஷேகம் தான் பண்றது. இப்படி தொடர்ந்து சோசியல் மீடியாலையும் சரி பல இடங்கள்ல வந்து மடைமாற்றத்துக்கான வேலையை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எந்த இடத்துலயும் கவன சிதறல்கள் இல்லாம தொடர்ந்து நாம மக்களை நோக்கி அவங்களுக்கான பிரச்சனை என்ன, அவங்களுக்கான தேவை என்னன்றதை பார்த்துட்டு நம்ம அதிகாரத்தை நோக்கி நம்ம கேள்விகளை நம்ம எழுப்பிக்கிட்டே இருக்கணும். அதை தொடர்ந்து நம்ம பண்ணுவோம். உங்களோட ஆதரவு இருந்தா நிச்சயமா அதை நம்ம பண்ணுவோன்றது இந்த இடத்துல நான் ஒரு கருத்தா நான் வச்சுக்கிறேன். தொடர்ந்து பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாதான் நம்ம தொடர்ந்து இயங்க முடியும்ன்றத உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்டா நான் வச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.